வணக்கம். இன்றைக்கி அனுஷ நட்சத்திரத்தோட சில சிறப்பு பண்புகளை பார்க்கலாம். சனி பகவானோட ஆதிக்கத்துட்பட்ட 2வது நட்சத்திரம் தான் அனுஷம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்ச்சியான உடல்வாக்கு கொண்டிருப்பீர்கள். மற்றவர்களிடமிருந்து மாறுபட்ட சிந்தனைகள் கொண்டவர்கள். எல்லாரும் வேறு மாதிரி நினைப்பாங்கன்னா நீங்கள் ஒரு மாதிரி நினைப்பீங்க. அந்த மாதிரி தான் இருப்பீங்க. அடுத்து பெற்றோர்களிடம் அன்பு, கடைசி வரைக்கும் அவங்கள கண்ணும் கருத்துமாக வச்சு பாதுகாக்கணும் அப்படின்ற எண்ணம் கொண்டவர்கள். அடுத்து தெய்வ பக்தி மிகுந்தவர்கள். அப்படிங்கிறதுனால நீங்கள் எந்த அதாவது தெய்வ பக்தியாக இருந்து நீங்கள் எதை நினச்சி நீங்கள் வேணுனாலும் சரி, அது காலதாமதம் ஆனாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காம இருக்காது. அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதாவது சாஸ்திர சம்பிரதாயத்தில் ரொம்ப விருப்பமாக இருப்பீங்க. அதை மற்றவங்களும் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் நினைப்பீங்க. அடுத்து பார்த்தோன்னா ஒரு இரக்க சுபாவம் உங்ககிட்ட எப்பயுமே இருக்கும். அதாவது இல்லை அப்படின்னு சொல்லி வர்றவங்களுக்கு உடனே உங்களுக்கு ஒரு மனம் ரொம்ப இலகிடும். ஒரு நாயே அடிபட்டு கிடந்தா கூட சரி, அந்த இதை பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப இதாக இறக்க குணமாயிரும். அப்புறம் அமைதியே எப்போதும் விரும்புவீங்க. எப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த சண்டை அப்படின்னு வந்துருச்சுன்னா 2ல் 1 பார்க்காம விடவே மாட்டீங்க. அந்த மாதிரி தான் இருக்குவீங்க. அடுத்து உறுதியான கொள்கை பிடிப்பு உள்ளவர்கள். யார் தவறு செஞ்சாலும் சரி, அவங்க எத்தகைய உயர்ந்த நிலையில் இருந்தாலும் சரி, தட்டி கேட்க தயங்கவே மாட்டீங்க. ஒருபோதும் தயங்க மாட்டீங்க. அடுத்து சுயமாக தொழில் தொடங்கி மற்றவர்களுக்கு வேலை கொடுப்பீங்க. அடுத்தவர்களிடம் வேலை செய்ய, அதாவது அடிமையாக வேலை செய்கிறதுக்கு நீங்கள் விரும்ப மாட்டீங்க. அடுத்து பலருக்கும் அவங்களோட துன்பத்தில் ஆதரவு கரம் நீட்டும் நீங்கள் உங்களோட பிரச்சனையை பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டீங்க. அதாவது சந்தோஷமாக இருக்கிற இதை மட்டுமே பகிர்ந்துக்குவீங்க. அதாவது மகிழ்ச்சியாக உங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு நகைச்சுவை உணர்வு இருக்கும் இயற்கையிலேயே. அந்த நகைச்சுவை வெளிப்படும். அப்போ நீங்கள் பேச்சுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இதாக இருப்பீங்க. நகைச்சுவைத்தனமாக வேடிக்கையான பேச்சு இதெல்லாம் இருக்கும். அடுத்து நல்ல காரியங்களில் உங்களுடைய பங்களிப்பு இருக்கும். அடுத்து பல விஷயங்களில் நல்ல பல விஷயங்களில் ஞானம் பெற்றிருப்பீர்கள். அடிக்கடி பார்த்தீங்கன்னா அதாவது எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருப்பீங்க நீங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆணாக இருந்தால் பெண்களையும், பெண்ணாக இருந்தால் ஆண்களையும் விரும்பக்கூடியவர்கள் தான் இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்க. அடுத்து எடுத்த காரியத்தை எப்பாடுபட்டாவது முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டு அந்த முடிப்பீங்க. அதே மாதிரி ஒரு செயல் எடுத்துக்கிட்டால் சரி, அதை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி குடும்ப பாசம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அடுத்து வாழ்க்கை துணைக்கு சம உரிமை கொடுப்பீங்க. குடும்பத்திலே ஒரு பாசமாக இருப்பீங்க. அதே மாதிரி வாழ்க்கை துணைக்கு சம உரிமை கொடுப்பீங்க. ஆனால் இருந்தால் ரொம்ப சம உரிமை, பெண்களை வச்சு அதை மனைவியாக வரப்போகிறவங்கள சம உரிமை கொடுப்பீங்க. அடுத்து சந்தர்ப்ப சூழலுக்கு ஏற்ற வாழ பழகிக்குவீங்க. ஒரு வீட்டில் ஒரு இதுவும் இல்லை அப்படின்னா கூட இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பழகிக்குவீங்க. அந்த மாதிரி தான் இருப்பீங்க. அதே மாதிரி எந்த இடத்துலையும் நீங்கள் வாழ்கிறதுக்கு பழகிக்குவீங்க. அடுத்து கலை இலக்கிய துறையில் புகழ் பெறுவீங்க. சிலர் அரசாங்கத்திலிருந்து பரிசு பாராட்டு பெறுவாங்க. வாழ்க்கையில் அவ்வப்போது ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் ஆனால் மனம் சோர்ந்து போய்விட மாட்டாங்க. எப்பயும் ஒரே மாதிரி தான் இருப்பீங்க. உங்கள்கிட்ட பணம் வந்தாலும் சரி, வராட்டியும் சரி, அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டாலும் சரி, எப்பயும் ஒரே மாதிரி தான் அந்த ஃபேஸ் வச்சுருப்பீங்க. அதனாலே தெரியாது மற்றவங்களுக்கு இவங்ககிட்ட எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா அதே ஒரே தோற்றம் தான் அவங்களுக்கு இருக்கும். அதனால் அது தெரியாது. அதனால் மனம் சோர்ந்து போய் விட மாட்டீர்கள். எந்த பேதமும் இல்லாமல், ஜாதி மதம் பேதம் இது இல்லாமல் அனைவரிடமும் சகஜமாக பேசி பழகுவீங்க. இதனாலேயே உங்களை நிறைய பேத்துக்கு பிடிச்சிருக்கும். அதே மாதிரி செல்வாக்குள்ள நபராகவும் நீங்கள் இருப்பீங்க. உங்களில் சிலர் அரசியலிலோ அல்லது ஆன்மீகத்திலோ ஈடுபட்டு மனித சமூகத்திற்கு நன்மை மட்டுமே செய்பவர்கள் தான் இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்க. நன்றி, வணக்கம்.